தூத்துக்குடி மாவட்டத்தில் தேரைக்காடு பகுதிதான் தமிழகத்தின் ஒரே சிவப்பு மணல்மேடு கொண்ட பாலைவனமாகும். ஒவ்வொரு நிலப்பரப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மண்ணின் வளத்திற்கேற்ப விவசாயம் செய்யப்படும். அந்த விவசாயத்திலும் எந்த மாதிரியான பயிரை வைக்கலாம் என்பதை முடிவு செய்வதும் அந்த பகுதியின் காலநிலை மட்டுமல்லாமல் மண்ணின் வளமும் தீர்மானிக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் எங்குமே இல்லாத அளவிற்கு சிவப்பு நிற மண்மேடு தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்காட்டில் உள்ளது. இந்த பகுதியில் நிறைய ஐயனார் கோவில்கள் உள்ளன. தாமிரபரணி மற்றும் கரும் நெய்யாற்று ஆற்றுப்படுகை இடையே இந்த தேரிக்காடு அமைந்திருக்கிறது. மன்னார் வளைகுடாவை நோக்கி தெற்கு தென்கிழக்காக சரிந்த நிலையில் இந்த தேரி காடு காணப்படுகிறது. இதன் பரப்பளவு சுமார் 11,000 ஏக்கர். இங்கு முந்திரி செடிகள் செழித்து வளரும். முந்திரி மரங்கள் செம்மண்ணை அதிகம் விரும்பக்கூடியது. காற்று அதிகமாக வீசும்போது மணல் குவிந்து பெரிய மேடு போல மாறிவிடுகிறது. இங்கு காணப்படும் சிவப்பு நிற மணல் எப்படி தோன்றியது என உறுதியாக தெரியவில்லை. ஆனால் நிலவியல் அமைப்புதான் இதற்கு காரணம் என்கிறார்கள். இது தாமிரபரணி ஆற்று மணல் கிடையாது, கடல் மண்ணும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே வேறு எங்கும் இல்லாமல் இங்கு மட்டும் எப்படி பரவி கிடக்கிறது என்பது இதுவரை விடைகளே இல்லாத ஒரு கேள்வி. இது 10,000 ஆண்டுகள் பழமையானது என சொல்லப்படுகிறது. அதே நேரம் நெல்லை மாவட்டம் குட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் செம்மண் மேடுகள் அதிகம் உள்ளன. ஆனால் அவை தேரி கிடையாது, இறுக்கமாக இருக்கக்கூடியவை. அங்கும் முந்திரி தோட்டங்கள் அதிகம் இருக்கிறது. ஆனால் தேரிக்காட்டில் மணல் தேரி போலவே உள்ளது. இந்த தேரிக்காட்டில் மழைக்காலத்திற்கு பிறகு வெல்வெட் பூச்சிகள் அதிகம் வருகை தருமாம். தேரிக்காட்டில் ஒரு சுனையில் கோடை காலத்தில் கூட சுவையான தண்ணீர் கிடப்பதாக கூறுகின்றார்கள். தேரிக்காட்டில் உள்ள கற்குவேல் ஐயனார் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. தேரிக்காட்டுக்கு அருகில் அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் உள்ளது. அந்த கோவிலும் மிகவும் புகழ்பெற்றதாகும். இந்த 2 கோவில்களிலும் முறையே சிங்கம், தாமிரபரணி உள்ளிட்ட திரைப்படங்கள் படமாக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.